கர்த்தருடைய பிள்ளை, இருளான காரியத்தை குறித்து பயப்படாத. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் கட்டளையிட போகிறாரு. ஒரு பெரிய விடுதலை உன் சரீரத்துல ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறாரு. அந்தகார வல்லமைகள் மேல ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறாரு. பொல்லாத ஆவிகள் மேல கர்த்தர் ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறாரு. அந்தகார வல்லமைகளையும் இருளின் ஆதிக்கத்தையும் சத்துருடைய கிரியைகளையும் பொல்லாத மனுஷருடைய செய்வினை ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால அது கர்த்தர் உடைத்தெறிய போறாரு. ஆண்டவரே, நான் பதற போறது கிடையாது. எதை கண்டு பதறாத. எந்த மனுஷன் என்ன செஞ்சாலும் அதை கண்டு பயப்படாத, பதறாத. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பாரா? நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. உங்களுக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்க பிராஸ்பரிட்டி, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமா, உங்களுடைய நன்மைக்கு விரோதமா சத்ரு எழும்புகிறானா, கர்த்தர் அதை அடக்கி போடுவார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கட்டும். ஏன்னா நீ விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நீ அறியணும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவராகிய தேவன், அவர் நம்ம விசுவாசிக்கிற தேவன், அவர் பெரியவராய் இருக்கிறபடியால பதறாதே மகளே, பதறாதே. கர்த்தர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான், அப்ப விசுவாசிக்காதவன் பதறுவான். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க வேவு பார்க்கும்படியா கானானுக்கு போய் திரும்பி வரும்போது 10 கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மோசே கிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க ரிப்போர்ட் கொடுக்கும்போது சொல்றாங்க, ஐயா, நீ சொன்ன பிரகாரம் போய் வந்த தேசம், நாங்கள் போய் வந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். இந்த இடத்துல வாக்குத்தத்தங்களை மறந்துட்டாங்க. கர்த்தர் அவங்களை நடத்தினதை மறந்துட்டாங்க. அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு ஆண்டவர் அவங்களை பாதுகாத்த மறந்துட்டாங்க. மேக ஸ்தம்பத்தை கொண்டு அவங்களை வழி நடத்தினதை மறந்துட்டாங்க. எகிப்தில 10 வாதைகள் மூலமாக கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபித்ததை மறந்துட்டாங்க. அல்லேலூயா. ராட்சச புத்திர பார்த்த உடனே அவங்களுடைய விசுவாசம் வழுவி போகிற அளவுக்கு ஆகிவிட்டது. பதறாங்க. ஐயோ, அவங்க முன்னாடி நம்மால நிற்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அல்லேலூயா. ஆமென். இவங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்க ராட்சச புத்திரரா தெரிறாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி இவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனா இவங்களுக்கு இவங்களாகவே சொல்றாங்க, அவங்க கண்களுக்கு முன்பாக நாங்க வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம்னு சொல்லி. சில நேரங்கள் அப்படிதான் நம்மை நாமே கர்த்தருடைய பிள்ளைகளை நாம பார்க்கும் பொழுது மட்டமா நம்ம நினைக்க கூடாது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். நம் விலையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். அப்படி விலையேறப்பட்ட ரத்தத்தால நாம் மீட்கப்பட்டபடியால நாமும் விலையேற பெற்றவர்கள். வசனம் என்ன சொல்லுது கவனித்து பாருங்க பிரியமானவர்களே. அப்போ 2 கோத்திரத்தை சார்ந்த 2 பேர், யோசுவாவும் காலேபும், அவங்களை அமர்த்தி கர்த்தர் நம்மோடு இருந்தா அந்த ஜனங்களை நம்ம கையில ஒப்பு கொடுப்பார். ஆமென்.